வட சென்னையில் 3 இடங்களில் 325 விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுகிறது. கிரேன், ட்ராலி, படகு மூலம் சிலைகள் கரைக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். கடந்த புதன்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதற்காக வட சென்னை பகுதியில் புத்தக விநாயகர், தாம்பூல தட்டு விநாயகர், மல்லிகை பொருட்கள் விநாயகர், வெள்ளி விநாயகர் என சுமார் 644 விநாயகர் சிலைகள் இந்து முன்னணி, பாரத் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்டன. இதில் மல்லிகை பொருட்கள் விநாயகர் மட்டும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மல்லிகை பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன. மீதமுள்ள புத்தக விநாயகர், தட்டு விநாயகர் சிலைகள் பிரித்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ள நிலையில் மீதமுள்ள விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் கரைக்கப்பட உள்ளன. இதற்காக வடசென்னையில் 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு சிலைகளை கரைப்பதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 250 சிலைகள் கரைக்கப்பட உள்ள நிலையில் சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாகவும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு இடையூறு இல்லாத வகையில் தடுப்புகள் போடப்பட்டு 2 ராட்சத கிரேன்களும் சிறிய நடைமேடையும் டிராலி மூலமாகவும் சிலைகள் கரைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதேபோல் சென்னை திருவெற்றியூரில் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் சென்னையைச் சேர்ந்த 45 சிலைகள் மற்றும் புறநகர் பகுதியான மாதவரம், புழல் பகுதியைச் சேர்ந்த 15 சிலைகள் என மொத்தம் 60 சிலைகள் கரைப்பதற்காக ராட்சத கிரெயின் வைக்கப்பட்டு சிலைகள் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கிருந்து மீனவர்கள் உதவியுடன் கட்டுமரத்தில் விநாயகர் சிலைகளை ஏற்றப்பட்டு கடலுக்குள் சென்று கரைக்கப்பட்டு வருகிறது. மேலும் திருவான்மையூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் வைக்கப்பட்ட 15 சிலைகள் கரைப்பதற்காக திருவெற்றியூர் எல்லையம்மன் கோயில் பகுதியில் சிலை கரைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வாகனங்கள் கொண்டு வரப்பட்டும் சிலைகள் மீனவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உதவியுடன் எடுத்து சென்று கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது. வடசென்னையில் ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வரப்பட்டும் சிலைகள் 3 இடங்களில் கரைக்கப்படும் நிலையில் மீதமுள்ள சிலைகள் ஊர்வலமாக பட்டினப்பாக்கம் எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட உள்ளன. வடசென்னை மற்றும் சென்னையைச் சேர்ந்த காவல்துறை இணை ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர்கள் தொடர்ந்து சிலை ஊர்வலம் மற்றும் சிலை கரைப்பு பணிகளில் கண்காணித்து வருகின்றனர்.